சிறகடிக்காசு சீரியலில் சிந்தாமணி கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தவிர இப்போ இன்னொரு பார்க்கலாம். சிறகடிக்காசு சீரியலில் சிந்தாமணி கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய நிஜ பேர் சுஜாதா. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை கோடம்பாக்கம் தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே நிறைய டான்ஸ் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்களாம். சுஜாதா ரொம்ப நல்லா படிப்பாங்களாங்க. இவங்களுடையம்மா அந்த காலத்திலேயே ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க. படித்து முடிச்சதோ இவங்க ஃபஸ்ட்டு ரகு மாஸ்டர்கிட்ட தான் குரூப் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு சுந்தர மாஸ்டர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. இவங்க சுந்தர மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுந்தர மாஸ்டர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தளபதி திரைப்படத்திற்கு ஹோலியோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்படத்தில் வர்ற ராக்கம்மா கையத்தட்டு காட்டுக்குள்ளே கைட்டுக்குள்ளே போன்ற பாடல்களுக்கெல்லாம் சுஜாதா ஹோலியோகிராஃபிங் பண்ணியிருக்காங்க. ஈசன் திரைப்படத்தில் வர்ற வந்தானமா வந்தானோ எல்லாருக்கும் வந்தானோ அப்படிங்கிற பாடலில் இவங்க தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு ஹிட்டான பிறகு தான் சுஜாதா மிகவும் பிரபலமானாங்க. இவங்க தமிழ் சினிமாவுக்கு இருக்க முன்னாடி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் நிறைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் காதல் தேசம் திரைப்படத்தில் வர்ற முஸ்தஃபா முஸ்தஃபா என்ற பாட்டு மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு டான்ஸ் மாஸ்டர் அறிமுகமானாங்க. அந்த திரைப்படத்துக்கு பிறகு இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய பிரபலங்களுடன் டான்ஸ் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹோலியோகிராஃபியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, தளபதி விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படத்தில் திரிஷாவுடைய அம்மா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு நடிக்கிறதுக்கான இவங்களுக்கு கால் வரும்போது இவங்க கூட விஜய் சாருக்கு கொரியோகிராஃபி பண்ண தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு இவங்க திரிஷாவுக்கு அம்மா கதாபாத்திரம் நடிக்க கூப்பிட்டாங்கடே. விஜய் சாரோட படமாச்சே இவங்க உடனே ஓகே சொல்லி கில்லி திரைப்படத்தில் திரிஷாவுக்கு அம்மா கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. சுஜாதாவுக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்குமா, அவரோட டான்ஸர் ரொம்ப பிடிக்குமா. எந்த அளவுக்குண்டா விஜய் சாரும் பிரபுதேவும் ஒன்றா டான்ஸானா இவங்க விஜய் சாரோட டான்ஸை தான் பார்ப்பாங்களாம். பாலாசார் இயக்கத்தில் வெளியான தாரை தப்பட திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு இவங்க கமிட் ஆனப்ப மேனேஜர் தலையில் முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கூடனே சுஜாதா பாலாசருக்காக தலையை எடுப்பேன் முடியெடுக்க மாட்டேன்னு ரொம்பவே சந்தோஷமாக மொட்டை அடிச்சுட்டு அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்படி சினிமாவிலே டான்ஸராக ஹோலியோகிராஃபர் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நாள் சின்ன திரையில் நடிக்கின்ற ஆசை வந்திருக்குங்க. அது எப்படி வந்துச்சுன்னா சுஜாதா ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே சின்னத்தில் நடிக்கிற நடிகையும் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நடிகைக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷமாக சினிமாவில் இருக்காங்க. இவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கல. அதை பார்த்தோன்னே இவங்களும் சின்னத்திரையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படிதாங்க சந்திரகுமாரி சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. அந்த சீரியலுக்கு பிறகு வானத்தை போல சீரியலில் கோமதி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறகடிக்காசு சீரியலில் சிந்தாமணி கதாபாத்திரத்தில் வில்லியாக நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி கேரக்டர் ரொம்பவே வித்தியாசமானதுங்க. ஆமாங்க, சிரிச்சுக்கிட்டே மீனாவா பழி வாங்குற மாதிரி ரொம்பவே யதார்த்தமாக இந்த சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க தில்லுக்கு தொட்டு திரைப்படத்தில் சந்தானத்துடைய அம்மா கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி புது வசந்தம் சீரியலில் ராஜாசிதி கதாபாத்திரத்தில் தற்சமயம் சுஜாதா அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீரியலில் மீனாவா வாழவே விடக்கூடாது பழி வாங்குற வில்லியா வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதற்கு முன்னாடி பல சினிமாவிலையும் சீரியல் நடிச்சிருந்தாலும் எனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது சீரியல் என்றால் அது இந்த சிறகடிக்காசு சீரியல் வந்து அவங்களே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கேயாவது வெளியில் போனால் இவங்கள பார்க்குறவங்க நீங்கள் தானே மீனாவா பழி வாங்குறவங்கள்ட்ட இவங்கள பல பேர் திட்டுறதா இவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவங்க நடித்த சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா, எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமங்க ரெட் டபுள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.